2025-26 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல். இரண்டாவது முறையாக தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ள தமிழக பட்ஜெட் நடப்பு திமுக அரசின் கடைசி முழு பட்ஜெட் என்பதால் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்துக்கு செயல் வடிவம் அளிக்கும் வகையில் பட்ஜெட் அமையும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் பட்ஜெட் இருக்கும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. ரூபாய் குறியீட்டில் எந்த அரசியலும் இல்லை என தங்கம் தென்னரசு விளக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டிற்கு பதில். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாக்குகளை கவர தமிழக அரசு திட்டம். பட்ஜெட் அறிவிப்புகளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் அரசு ஊழியர்கள். பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகையை அதிகரிக்க வாய்ப்பு. அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு தமிழக அரசின் திட்டம் என்ன? வெயில் மற்றும் மழை காலங்களை சமாளிக்க பட்ஜெட்டில் முக்கியத்துவம் மற்றும் நிதி ஒதுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. முதல் முறையாக பொது இடங்களில் LED திரைகள் மூலம் தமிழக பட்ஜெட் தாக்கல் நேரடி ஒளிபரப்பு. சென்னை உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் 936 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு. எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக பட்ஜெட் அமையும். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கடந்த 4 பட்ஜெட்டுகளில் வெளியான அறிவிப்புகள் அமலுக்கு வந்தது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். நாகையில் மழையால் சேதமடைந்துள்ள எள்ளு விவசாயிகள். பயிர் காப்பீடு வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக விவசாயிகள் வேதனை. நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% இருக்கும். தமிழகம் பொருளாதார வளர்ச்சி பாதையில் உள்ளதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என பாஜக அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமையகம் முற்றுகையிடப்படும் என அண்ணாமலை தகவல். ரூபாய் குறியீடு மாற்றும் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என கண்டனம். தேசிய ஒற்றுமை உறுதிப்பாட்டை திமுக பலவீனப்படுத்துவதாக நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. கரூரில் பெற்ற குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர தந்தை கைது. உண்மையை மறைத்து குழந்தையை தனி தொட்டியில் போட்டு கொல்ல முயன்ற கொடூரன். ஹோலி பண்டிகையால் நாளை இந்தி தேர்வு எழுத முடியாதவர்களுக்கு மறுவாய்ப்பு. தேர்வு எழுத முடியாத CBSE 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு. டெல்லியில் அரசு பள்ளி கட்டிடங்கள் கட்டியதில் 1300 கோடி ரூபாய் ஊழல் புகார். மணீஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின் மீது வழக்கு பதிவு செய்ய குடியரசுத் தலைவர் அனுமதி. கிரேட் இன் இந்தியா திட்டத்திற்கு 8600 கோடி ரூபாய் நிதி. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பிரதமர் மோடி டிரம்பிடம் நன்மதிப்பு பெற ஸ்டார்லிங்குடன் இந்தியா நிறுவனங்கள் ஒப்பந்தம். தேசிய பாதுகாப்பு குறித்து மத்திய பாஜக அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி. பூனாவாலாவின் காப்பீடு நிறுவனத்தை கையகப்படுத்திய பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனம். DS குரூப் உடன் இணைந்து 4500 கோடிக்கு மேக்மா காப்பீடு நிறுவனத்தை வாங்கியதாக தகவல்.
மதுரை பாண்டி கோவில் ரிங் ரோட் பகுதியில் குப்பைகள் கொட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம். மதுரை மாநகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை. அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இடையேயான வர்த்தக போர் தீவிரம். இருதரப்பும் போட்டி இறக்குமதி மதுபானங்களுக்கு அதிக வரி விதிப்பு. ஐபிஎல் தொடரில் விளையாட ஹாரி புரூக்கிற்கு 2 ஆண்டுகள் தடை. அத்தியாவசிய காரணமின்றி ஐபிஎல் போட்டியில் இருந்து விலகியதால் பிசிசிஐ அதிரடி.